ஊழல்லையே ஊர் போனவர் விஜய் தான். மடக்குதின்னு சொன்னா அவங்க மடக்குதி பிரதர். ஒவ்வொரு வீட்டுலையும் கலைஞர் இருக்காரு. விஜய்க்கு முன்னாடியே கலைஞர் இருக்காரு. அந்த விசில கண்டால இந்த சூரியன் வந்து என்னைக்கும் பயப்படாது. 1.5 கோடி இப்போ வரியை போய் வைத்தாரு, அது ஊழல் இல்லையா? அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லைங்க. போட்டிக்கு ஆளே கிடையாது, எங்களுக்கு தகுதியே கிடையாது. அவன் ஆளே கிடையாது எங்களுக்கு. எங்கள் தலைவர் தான், உதயானந்தன், மாற்று கருத்தே இல்லை. அதெல்லாம் கிடையாது. அவர் தூக்கத்தில் எங்கள் தலைவர் தான் வருவார். அவர் பயத்தில் உளர்றாரு, வேற ஒன்றும் இல்லை. அவருடைய பயம், தோல்வி பயத்தில் உளர்றாரு. தமிழகத்தில் மிகப்பெரிய சிறந்த மாநிலமாக எங்களுடைய தலைவர் உருவாக்கியிருக்காரு. சரிங்களா? எங்கள் தலைவர் வந்து இந்த தமிழ்நாட்டை சொர்க்க பூமி ஆக்கியிருக்காரு. படித்த இளைஞர்கள், படித்த பெண்கள், காலை உணவு, மகளிர் பேருந்து, விடியல் பேருந்து, இலவச திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எங்கள் தலைவருடைய சாதனை. இந்த சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது. 2026 மட்டும் இல்லைங்க, 2035 வரையும் நாங்கள் தான் ஆளுங்கச்சு. ஏன்னா இப்போதே அவர் 1.5 கோடி இப்போ வரியை போய் வைத்தாரு, அது ஊழல் இல்லையா? அது ஊழல் இல்லையா? ஊழல்லையே ஊர் போனவர் விஜய் தான். ஏதோ வந்து சும்மா வந்துக்கிட்டு அது இதுன்னு பேசுகிறாரு. இங்கே அதுக்கெல்லாம் வேலை இல்லை. திமுக தான், மாற்று கருத்தே இல்லை. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் ஒலிக்கும். அவர் கிடக்கிறாருங்க. நாங்கள் பராசக்திங்க, நாங்கள் பராசக்தி. சரிங்களா? தீய சக்தி கிடையாது, பராசக்தி. இந்த தமிழ்நாட்டை மோடியும் அமித்ஷாவும் மிரட்ட வந்தால் பராசக்தி நாங்கள். தீய சக்தின்றது அவருடன் கூட்டணி வைத்துள்ள மற்றவர்கள், எடப்பாடி, அடிமை, இவங்க தான் தீய சக்தி. நாங்கள் வந்து பராசக்தி. எங்கள் தலைவர் வந்து பராசக்தி. பராசக்தியை வெல்லவே முடியாது, அழிக்கவே முடியாதுங்க. எங்கள் அப்பா, எங்கள் அப்பச்சி, எங்கள் அப்பா, நான், என் மயன், பரம்பரையாக இது வந்து குடும்பம். திமுகன்றது குடும்பம், அது மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அவராக சொல்லிக்கிறாரு டெபாசிட் வாங்குவாரான்னு பார்க்க சொல்லுங்க. அவர் முதல் டெபாசிட் வாங்குவாரான்னு பார்க்க சொல்லுங்க. சரிங்களா? அதெல்லாம் வந்து நிற்க சொல்லுங்க. அவரை முதல்ல என்னைய வந்து ஒரு கவுன்சிலர் அண்டு என்னைய ஜெயிக்க சொல்லுங்க. அப்புறம் எங்கள் தலைவர்கிட்ட முதல் சொல்லுங்க. என்னைய ஜெயிக்க சொல்லுங்க, அப்புறம் எங்கள் தலைவர்கிட்ட முதல் சொல்லுங்க. என்கிட்ட வந்து ஒன்றிய கவுன்சிலர் அவரை ஜெயிக்க சொல்லுங்க. அப்புறம் வந்து எங்கள் தலைவர்கிட்ட வர சொல்லுங்க. வாங்க மாட்டேன். எப்படி வாங்குவாரு? வாய்ப்பு இல்லைங்க. பெண்கள், படித்த மாணவர்கள், மாணவிகள், குழந்தைகள் அனைவரும் போற்றக்கூடிய ஒரே கழகம் திராவிட முன்னேற்ற கழகம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், என்ன போது பாருங்கள், எங்களுக்கு தான் இருக்கு. அதிகமாக எங்களுக்கு தான் இருக்கு. 10 தோல்வி பழனிசாமி சார், அவர் போய் நாங்கள் என்னத்தை சொல்கிறது? அவரெல்லாம் சொன்னார், ஆனால் இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு. இதுலேயே தெரியுது யார் கோலை யார் வீரன்னு. பழனிசாமி, எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமி, ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின். அது வெறும் டப்பா இன்ஜின் சார். இன்ஜினே சீஸாக நிற்குது சார். எங்கே சார் இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் யார் இப்போ பிச்சை எடுத்துருக்காங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பேர் வீட்லேயும் வசதியாக இருக்கும், எல்லாருமே படிச்சிருக்கோம். தமிழில் தான் இன்னைக்கு வந்து இங்கிலாந்து போக வச்சிருக்கு, ஃபாரின் போக வச்சிருக்கு. அந்த அம்மாட்ட நீங்கள் இருக்கு. அது எப்படி தமிழில் இருக்க பூரா கொடுத்துட்டு இருக்காங்க டெல்லியில்? அவங்களே டெல்லியில் பிச்சை எடுத்துருக்காங்க. பிஜேபி பிச்சை தான் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஏதாவது அடுத்து நான் தான் முதலமைச்சர் படம் ஒருவேளை எடுப்பார். அந்த படத்தில் ஒருவேளை அவர் நடிக்கலாம். ரியல் அவர் முதலமைச்சர்ல அவர் எங்களோட 2 ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிக்க சொல்லுங்க, அப்புறம் மற்ற பேசிக்கிறோம். வாய்ப்பே இல்லை பிரதர். ஏன் சொல்றோம் அப்படின்னா, விஜய்க்கோ, விஜய் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கோ தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்கு, ஒருத்தர் எத்தனை தொகுதியில் வேட்பாளராக நிற்க முடியும், ஒரு தொகுதியில் பாக முகவர்னா என்ன, அந்த பாக முகவருக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இதெல்லாம் சொல்ல சொல்லுங்க. அவர் கூட இருக்க மாநில நிர்வாகிக்க ஒருத்தர் எத்தனை தொகுதியில் நிற்கணும் தெரியல. கேட்டா சொல்ற எங்க விஜய் 4 தொகுதியில் நிற்பாருன்னு சொல்ற, ஒருத்தர் சொல்ற 246 தொகுதியில் நிற்போம் அப்படின்ற. இதனுடைய பேசிக்க உங்களுக்கு புரியல. அவனுக்கு அரசியல்னாலே என்னன்னு தெரியல பிரதர். அரசியல்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அரசியல பேச சொல்லுங்க. தற்குறின்னு கூட சொல்லக்கூடாது. இவங்க தற்குறி இல்ல, மடக்குதின்னு சொன்னா அவங்க மடக்குதி பிரதர். அப்படிதான் செயல்படுறாங்க. அவங்க கட்சிக்கான சின்னம் தான் அவங்களோட செயலை. அவருக்கு முதல் திருக்குறள் என்ன, திருவள்ளுவர் என்ன தெரியுமா? இந்த திமுக யார் தெரியுமா? திருக்குறளுக்கும் திருவள்ளுவருக்கும் பெருமை சேர்த்த சிலைய வானுயர சிலை வச்சு பெருமை சேர்த்த இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்துக்கு தமிழை பத்தியோ, திருக்குறளை பத்தியோ, திருவள்ளுவரை பத்தி சொல்லிக் கொடுக்கறதுக்கான அறிவு, பேசிக் நாலேஜ் கூட அந்த விஜய் கிடையாது. அதனால அவர் திருவள்ளுவரை பேசுறதுக்கான தகுதியே கிடையாது. அதை யாரோ ஒரு டைரக்டர் எழுதி கொடுத்துருப்பாரு திரைப்படத்துல மாதிரி, அதை வாசிட்டு போறாரு, அவ்வளவுதான்.
அதை சொல்றதுக்கு முன்னாடி அவர் பக்கத்தில் உள்ள செங்கோட்டையை லைட்டா திரும்பி பார்க்க சொல்லுங்க. அவர் பக்கத்தில் வச்சிருக்க செங்கோட்டையை ஊழல் வழக்கால உள்ள போயிட்டு வந்தவர். அவர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்றது 1ஆம் நம்பர் காமெடியா இருக்கு. அதை விட முக்கியம் என்னன்னா, அவர் வெளிநாட்டு கார் எடுத்தாரு, அதுக்கான வரி செலுத்தல. அவர் பணத்துல வாங்குற பணத்துக்கு முழு பணமும் பிளாக்கா தான் வாங்கியிருக்காரு, அதுக்கு வரி செலுத்தல. இப்படி இல்லாத ஊழல் பண்ணிட்டு ஊழல் ஒழிக்கிறேன்னு சொல்றது வந்து வேடிக்கையா இருக்கு. அதாவது பிரதர், எனக்கு விவரம் தெரிஞ்சு எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க இந்த திமுகவை சூரியனை அழிச்சிருவானு. இதுவரை சொன்னவெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா இந்த திமுக சூரியன் அப்படியே தான் இருக்கு. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த சூரியன் இருக்க, இந்த சூரியன் இருக்க வரைக்கும் இந்த சூரியனை சார்ந்த கொள்கை சித்தாந்தத்தை பிடிச்சிட்ட எத்தனையோ இளைஞர் பின்னால வந்துகிட்டே இருப்பான். அது இந்த விஜய் இல்ல, இந்த விஜய்க்கு விஜயே வந்தாலும் முடியாது. அவர் எடப்பாடி இல்ல, அவர் தவழ்ந்த பாடி. அந்த ஊருக்கே அவர் தான் அவமானம். அவர் தவழ்ந்து எங்க தலைவர் சொன்ன மாதிரி தவழ்ந்தே வந்ததுனால அவரால் நிமிர்ந்து அந்த உதயசூரியனை பார்க்க முடியல. அதனால அந்த தவழ்ந்த பாடியை பத்தி பேசணுமா, அது எங்களுக்கு அசிங்கம். 2020 சிறப்பாக இருக்கும். அதில் இந்த மாட்டு கருத்தமில்ல. தலைவருடைய சாதனைகள், இந்த 5 ஆண்டுகால சாதனைகளை சொல்லியே மக்கள் கூடுதலான ஓட்டுகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் நம்ம பண்ண சாதனைகளும் சேர்த்து சொன்னோம்னா கூடுதலான வாய்ப்புகள் இருக்குது. தலைவர் சொன்ன மாதிரி 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் ஜெயிக்கிற வாய்ப்புகள் உண்டு. எல்லாரும் யார் வேணாலும் சொல்லலாம், ஆனால் மக்கள் முடிவு இருக்குது. மக்கள் நம்ம மனசில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வாக்குச்சாவடியில் மக்கள் உதயசூரியனை தான் அழுத்துவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த விசிலுக்கும் இங்கே வேலை இல்லை. இல்லை, இப்போ விசில் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், முதல்வரே தூக்கத்தில் எழுந்தா கேட்டால் கூட விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவார், பேசி பார்த்துருப்பீங்க. அதுக்கு தான் தலைவர் கலைஞர் ஏற்கனவே சொல்லியிருக்காருங்க, பழுத்த மரத்தில் தான் கல்லடி விழுவிஞ்சிருக்காங்க. நம்ம திமுகங்கிறது ஒரு பழுத்த மரம். இந்த மரத்தை இருந்தால் தான் அவங்களுக்கு செய்தியாகவும் அவங்கள தன்னை அரசியலில் ஒரு நிலைநிறுத்துறதுக்கான வழியில் அவர் சொல்லி ஏதாவது ஒரு வகையில் திமுகவை டார்கெட் பண்ணி சொல்கிற வாய்ப்பு இருக்குது. வேறு எதுவும் கிடையாது. ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அதுக்கு நேற்று நீதிமன்ற வழக்கில் உயர்நீதிமன்ற தீர்ப்பே சொல்லியிருக்காங்க. அவர் 1.5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு செய்திருக்காருன்னு. அது எந்த ஊழலில் வருதா என்னங்கிறது அவர்கிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் கலைஞர் இருக்காரு. விஜய்க்கு முன்னாடியே கலைஞர் இருக்காரு. இன்னைக்கு தலைவர் இருக்காரு. இன்னும் எதிர்காலத்தில் இளம் தலைவர் இருக்காரு. கண்டிப்பாக இருக்காரு. அவங்கள பற்றிலாம் பேச வரும்ல பாஸ், வாய்ப்பே இல்லை பாஸ். அவங்க அப்படியே செதர் தேங்க மாதிரி செதறி கிடக்காங்க பாஸ். எங்கள் தலைவர் சொல்லிட்டார், டப்பா இன்ஜின் சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்களுக்கு வந்து பஸ் 2000 உரிமை தொகை கொடுக்க போறோம், 3 சிலிண்டர். பெண்களுக்கு விடியல் பயணம் கொடுக்கும் போல அதை விமர்சனம் பண்ணாங்க. 1000 ரூபா கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னாங்கிறது, எடப்பாடி சொன்னாங்கிறது பல்வேறு பத்திரிகைகள் சாட்சி இருக்கு, மீடியாக்கள் சாட்சி இருக்கு. அதை அவர் திரும்பி பார்க்கணும். நாங்கள் சொன்னோம், செஞ்சுருக்கோம். எங்கள் தலைவர் சொன்னார், செஞ்சுருக்கார். அதெல்லாம் நேற்று வந்தால் கற்றுக்குட்டிங்க, அதெல்லாம் சொல்ல முடியும். ஒரு கணிசமான வாக்கு வாங்குவார் தவிர எந்த தொகுதியிலையும் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது 75 ஆண்டுகால இயக்கம். உழைத்து மிசா சென்று மக்களுக்காக உழைக்கப்பட்ட இயக்கம் இது. மக்களுக்காக நல்லது கெட்டது அனைத்து அனைத்திலும் கலந்து மக்களுக்காக வந்தது. ஏதோ வந்தோம் தடுக்கி விழுந்தோம் முதலமைச்சர் என்ற ஆசைக்கு வரல வந்த இயக்கம் இல்லை இது. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் அசைக்கவும் முடியாது, ஆட்டவும் முடியாது. மீண்டும் அமையப்போவது 2020 திமுக அரசு தான். திமுக அரசு தான். ஊழல் பண்ணாமதே இப்போ நேற்று உச்சமன்றம் கொட்டு வச்சிருக்கு. புலி படத்தில் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா வரியை ஏமாச்சிருக்காரு. அப்புறம் அவரோட சொந்தத்திலே வரியை ஏமாத்துறவர் இன்னும் ஆட்சிக்கு வந்தால் எவ்வளோ கொள்ளையடிக்க மாட்டார். அது மாதிரி ஒரு மக்களை வாய்தாவுக்காண்டி ஒரு விசாரணைக்கு செல்றவர், விசாரணைக்கு போகிறவர் கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபா செலவு அவருக்கு சொந்த பணத்தை போயிருக்காரு. மக்களுடைய வரி பணத்தில் வந்த பிறகு அவர் எப்படி பண்ண மாட்டாருன்னு உங்களுக்கு மக்கள் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு விஜய் பேசும்போது முதல்வர் தூக்கத்தில் எழுந்து கேட்டால் கூட விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவார் அப்படின்னு பேசியிருந்தார், பார்த்தீங்களா? விசில் சின்னத்துக்கா? விசில் அடிச்சுட்டு போக வேண்டியது, அவ்வளோதான். விசில் கூட்டம்லாம் இங்கே எடுபடாதுங்க. விசில் கூட்டம் எங்கேயா எடுபட்டுருக்கா சொல்லுங்க பார்ப்போம். விசில் கூட்டம் எங்கே அடிப்பாங்க? சினிமா தேட்டரில் அடிப்பாங்க. ஒரு கூட்டத்தை கலைச்சி விட அடிப்பாங்க. கூட்டத்தை கலைச்சி விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு அநாகரமான இடத்துல தான் அந்த விசிலே இருக்கும். அந்த விசிலை கண்டால இந்த சூரியன் வந்து என்னைக்கும் பயப்படாது. நாடு ஏற்கனவே சுத்தமாக இருக்கல. இவர் வந்து என்னத்தை சுத்தப்படுத்த போகிறாரு? நாடு ஏற்கனவே வந்து மிகப்பெரிய சுத்தத்தில் இருக்கிற மாநிலத்திலேயே அதிகமான திட்டங்களையும் ஒரு நவநாகரிகமான திட்டமும் கொண்ட ஒரே மாநிலம். வட மாநிலம் எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு வட மாநிலத்திலேருந்து பூரா பிழைக்கிறதுக்கு தென் மாநிலத்துக்கு தான் வர்றாங்க தவிர தென் மாநிலத்திலேருந்து யாரும் வட மாநிலத்துக்கு போகலை. அப்போ அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்க போய் தானே இருக்காங்க. இவர் வந்து என்ன வளர்ச்சியை தேட போகிறாரு?
அதனால் ஒன்றும் தேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.